ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு இந்த ரீடிங்கை பார்க்குற உங்களில் நிறைய பேர் ஒரு விஷயத்த வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. ஒருத்தரை மனசார நம்பியிருப்பீங்க. அவங்களுக்காக உங்களோட சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் கடைசியில் காயப்பட்டதும் நீங்கள் தான். நீங்கள் அழுதது யாருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் சிரிச்சது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரீடிங்கில் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இது என் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முடிவில் நான் சொல்ல போகிற ஒரு சின்ன கதையும் இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கமெண்ட்ல உங்க ராசி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க பிறந்த தேதி அதையும் எழுதுங்க. எந்த ராசிக்காரங்க இந்த ரீடிங்கோட அதிகமா கனெக்ட் ஆகுறாங்கன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கார்ட்ஸ்குள்ள போயிடலாம். முதல் கார்டு பார்த்தீங்கன்னா த சேரியட் கார்டு. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே உங்களுக்கு எதிராக நடந்த மாதிரி தோணி இருக்கும். எவ்வளவு உண்மையா இருந்தாலும், எவ்வளவு பொறுமையா இருந்தாலும், எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் கடைசியில உங்களை தான் புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். இந்த ரீடிங்கை பார்க்குற உங்கள நிறைய பேர் ஒரு உறவு உடைஞ்சதுக்காக மட்டும் அழல, நான் இவ்வளவு உண்மையா இருந்தும் என்னை எப்படி சந்தேகப்பட்டாங்கன்னு அழுதுருப்பீங்க. ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் அவங்க முன்னாடி சிரிச்சிருப்பீங்க. ஆனா ரூமுக்குள்ள போய் கதவை மூடின உடனே மனசுல அடக்கி வச்சிருந்த கண்ணீர் தானாவே வந்திருக்கும். அந்த அழுகைக்கு சாட்சி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க தலையணைக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். இந்த சேரியட் கார்டு சொல்றது இவ்வளவு கஷ்டம் வந்தும் நீங்க இன்னும் உடையல, நீங்க இன்னும் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடல. அதுதான் உங்க பெரிய பலமே. இன்னொரு விஷயம், இந்த கார்டு அந்த போசனையும் காட்டுது. அவரும் வாழ்க்கையில சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. அதனாலதான் சில முடிவுகள் அவசரமா எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் எடுத்த முடிவு சரியா? இவ்வளவு நல்ல மனசை நான் காயப்படுத்திட்டேனா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கார்டு முடிவுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது, வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கல, வாழ்க்கை உங்களை பலமான மனிதரா மாத்திக்கிட்டு தான் இருக்கு. ரெண்டாவது கார்டு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு உணர்வு வருது. உங்கள நிறைய பேர் வெளியில எனக்கு எதுவும் ஆகலன்னு நடிச்சிருந்திருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னைக்கும் அந்த உறவை விட முடியாம பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த நபரை பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல, அந்த நினைவுகளை விட முடியாம இருக்கிறது. ஒரு டீ கப் குடிக்கும்போது, ஒரு கோவிலுக்கு போகும்போது, ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு ஒரு நொடி மனசு உங்களுக்கு கேட்கும். அதுதான் இந்த கார்டு சொல்லுது. அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் ஒரு பிடிவாதம் இருக்குங்க. வெளியில ஆனா காட்டிக்க மாட்டாரு. ஆனா மனசுக்குள்ள சில உணர்வுகளை யாருக்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த கனெக்ஷன் இன்னும் முழுசா முடிஞ்ச மாதிரி தெரியல. இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸையும் சொல்லுதுங்க. நினைவுகளை மதிங்க. ஆனா அந்த நினைவுகளுக்காக உங்க எதிர்காலத்தை இழக்காதீங்க. கடந்த காலம் ஒரு பாடம், அது வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிச்சிட்டு அழுகிற இடம் கிடையாது. அடுத்த கார்டு நமக்கு பாத்தீங்கன்னா த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் எப்பவுமே உணர்ச்சியை வெளிப்படுத்தாதவரா இருந்திருக்கலாம். மனசுல அன்பு இருந்தாலும் அதை வார்த்தையில சொல்ல தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நிறைய தடவை நீங்க இவருக்கு என் மேல நிஜமாவே அன்பு இருக்கா இல்லையான்னு கூட நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா இந்த கார்டு சொல்றது அன்பு இல்லைன்னு இல்ல, அன்பை வெளிப்படுத்துற விதம் சரியா இல்லைன்னு தான் சொல்லுது. சில பேருக்கு மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது ஈகோ கிடையாது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற தயக்கம். ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவம் சொல்லட்டுமா? வீட்டுல சண்டை நடந்த பிறகு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு அமைதியா கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கேட்க மாட்டாங்க, ஆனா கவலை இருக்கும். இந்த கார்டும் அதே எனர்ஜியை தாங்க காட்டுது. வெளியில அமைதி, உள்ள 1000 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுது. இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுதுங்க. நீங்க காயப்பட்டதுக்கு பிறகு இனிமே யாரையும் எளிதா நம்பக்கூடாதுன்னு ஒரு சுவர் கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னொரு தடவை நான் உடையக்கூடாதுன்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அது தவறு கிடையாது. ஆனா அந்த சுவர் ரொம்ப உயரமா போயிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது. உங்களை காயப்படுத்தினவங்களும் இருப்பாங்க, உங்களை உண்மையா மதிக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கடைசியில ஒரு மெசேஜையும் சொல்லுது. உண்மை எப்பவும் சத்தமா பேசாது, அமைதியா காத்திருக்கும். ஒரு நாள் அந்த உண்மைதான் எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி உங்க உண்மையான மனசையும் ஒரு நாள் யாரோ சரியானவங்க புரிஞ்சுக்க போறாங்க.
அடுத்து நமக்கு 6 ஆஃப் கப்ஸ் கார்டு. இந்த கார்டு வந்த உடனே இந்த ரீடிங்கை பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு பழைய நினைவு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. அது ஒரு மனிதனை பத்தின நினைவா இருக்கலாம், இல்ல அந்த காலத்துல இருந்த உங்களை பத்தின நினைவா இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு சிரிச்சீங்க, எவ்வளவு மன நிம்மதியா இருந்தீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க. ஆனா ஒரு உறவு உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழைய சிரிப்பையே நீங்க தேடிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு குடும்ப விசேஷத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, நீங்களும் சிரிப்பீங்க. ஆனா ஒரு நிமிஷம் தனியா நின்னப்போ அந்த இடத்துல அவர் இருந்திருந்தான்னு மனசு கேட்கும். அது அந்த நபரை பத்தின ஏக்கம் மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்துல இருந்த உங்க சந்தோஷத்தை பத்தின ஏக்கமும் தான் சேர்ந்து சொல்லுது. இந்த கார்டு அதை தாங்க சொல்லுது. அந்த நபருக்கும் இதே மாதிரி உணர்வு வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுது. சில உறவுகள் முடிஞ்ச பிறகுதான் அந்த உறவோட மதிப்பே புரியும். ஒரு நாள் யாராவது அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாலோ, இல்ல தற்செயலா உங்க பேரு காதுல விழுந்தாலோ ஒரு நிமிஷம் மனசு அமைதியா நின்னு போகும். அந்த நிமிஷம் தான் நான் இழந்தது ஒரு மனிதரை இல்ல, என்ன உண்மையா நேசிச்ச ஒரு மனசுன்னு புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த 6 ஆஃப் கப்ஸ் கார்டு சொல்றது உங்களுக்கு ஒரு அழகான நம்பிக்கையும் கொடுக்குது. கடந்த கால நினைவுகள் உங்களை அள வைக்க மட்டும் வரலங்க. சில நேரம் நீங்க எவ்வளவு நல்ல மனசுக்காரங்கன்னு உங்களுக்கே ஞாபகப்படுத்த வருது. அந்த நல்ல மனசை எந்த ஏமாற்றத்துக்காகவும் மாத்திக்காதீங்க. உங்க குணம் தான் உங்க பலமே. சரியான மனிதர் வந்தா அந்த குணத்தையே மதிப்பாங்க. 10 ஆஃப் பெண்டக்கிள்ஸ் கார்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப அழகா தோணுது. இந்த ரீடிங்கை பார்க்குற உங்களில் நிறைய பேர் காதலை மட்டும் தேடலை, என்னோட வாழ்க்கை முழுசும் என்னோட கூட இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஒரு அமைதியான வாழ்க்கை, இதைத்தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை அந்த ஆசையை உடனே கொடுத்துடலை, அதுக்கு பதிலாக சோதனையை கொடுத்துச்சு. நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க, நான் இவ்வளோ உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு. சில நேரம் உங்கள் கையாலேயே அந்த உறவை காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள் மனசில் இருந்த வலியவே மறைச்சிட்டு சிரிச்சிருந்திருப்பீங்க. சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இரவு தனியாக அழுதுருப்பீங்க. இந்த கார்டு அந்த மறைக்கப்பட்ட கண்ணீரை தான் பார்க்குது. ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவம் சொல்கிறேன். ஒரு வீட்டை கட்டுறப்போ வெளியில் அழகான பெயிண்ட் அடித்தா மட்டும் போதாது, அடித்தளம் பலமாக இருக்கணும். அடித்தளம் பலமாக இல்லைன்னா வீடு நீண்ட நாள் நிற்காது. அதே மாதிரி உறவுல அன்பு மட்டும் போதாதுங்க, நம்பிக்கை, மரியாதை, புரிதல், பொறுமை எல்லாமே சேரணும். அதில் ஏதாவது ஒன்று உடைஞ்சா கூட உறவும் குலுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த 10 ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஒரு நல்ல செய்தியையும் சொல்லுது. இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை. நீங்க மனசார விரும்புற அமைதி, குடும்ப சந்தோஷம், நிலையான வாழ்க்கை இது உங்க விதியில இல்லைன்னு இந்த கார்ட்ஸ் எதுவும் சொல்லவே இல்லை. கொஞ்சம் தாமதமா வரும், ஆனா நிலையா வரும்னு தான் சொல்லுது. அதனால இன்னைக்கு இந்த கார்டு உங்களை நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்லுது. 10 ஆஃப் கப்ஸ் கார்டு இந்த ஸ்பிரிட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டுங்க. இதுதான் ஏன்னா இவ்வளவு வலி, கண்ணீர், ஏமாற்றம் எல்லாத்துக்கு அப்புறமும் இந்த கார்டு ஒரு வெளிச்சத்தை காட்டுதுங்க. இந்த கார்டு சொல்றது உங்க மனசு கெட்டு போகல, காயம்தான் பட்டிருக்கு, அதுதான் வித்தியாசம். நிறைய பேர் ஒரு ஏமாற்றத்துக்கு பிறகு இனிமே யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட மனசு அப்படி கிடையாது. இன்னைக்கும் யாராவது சந்தோஷமா இருந்தா மனசார சந்தோஷப்படுற குணம் உங்களோடது. யாராவது கஷ்டப்பட்டா உதவணும்னு தோணும். அந்த நல்ல குணத்தினாலதான் நீங்க பல தடவை காயப்பட்டிருக்கீங்க. ஆனா அதே நல்ல குணம் தான் நாளைக்கு உங்களை சரியான இடத்துக்கும் கூட்டிட்டு போக போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மழை பெய்யும் போது எல்லாரும் ஓடி போய் ஒதுங்குவாங்க. ஆனா மழை நின்ன பிறகுதான் வானவில்லை வரும். மழையை மட்டும் பார்த்துட்டு வானமே இருட்டுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு என்னோட வாழ்க்கை இவ்வளவுதான்னு முடிவு பண்ணிடாதீங்க. இந்த 10 ஆஃப் கப்ஸ் சொல்றது வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அத்தியாயத்தை வச்சிருக்கு. அது பழைய மனிதரா இருக்குமோ இல்ல புதிய கதையா இருக்குமோன்னு ஒவ்வொருத்தருக்கும் அதுல வேறுபாடு இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இப்ப நீங்க அனுபவிக்கிற வழி நாளைக்கு யாரோட வாழ்க்கைக்காவது ஆறுதலா பேசுற அளவுக்கு உங்களை பலப்படுத்தும். அதனால இந்த கார்டு முடிவுல ஒரு வரி மட்டும் சொல்லுது, உங்க நல்ல மனசை மட்டும் எந்த சூழ்நிலையும் இழந்துடாதீங்க. அந்த நல்ல மனசுக்கான பலன் சரியான நேரத்துல வாழ்க்கை கண்டிப்பா திருப்பி கொடுக்குங்க உங்களுக்கு. அடுத்து நமக்கு இந்த பாட்டம் ஆஃப் த டேக்கு 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த கடைசி கார்டை பார்த்த உடனே இந்த முழு ரீடிங்கோட அழகான உணர்வு எனக்கு புரியுது. இந்த ரீடிங்கை பார்க்குற உங்களில் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இனிமே யாரையும் நம்ப மாட்டேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. அது கோபத்தால கிடையாது, அது வெறுப்பால இல்லை,
மறுபடியும் அதே வழியை தாங்குற சக்தி இல்லைன்னு தான். ஒரு மனிதன் ஒரே இடத்துல 2 தடவை காயப்பட்டா 3வது தடவை அந்த வழியில நடக்கவே பயப்படுவான். அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில தனியா நின்ன பிறகு இனிமே யாருக்கிட்டையும் மனசை திறக்கவே தயங்குறீங்க. ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவம் சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு சின்ன வயசுல நெருப்பை தொட்டா கை சுற்றும் அதுக்கப்புறம் நெருப்பை பார்த்தாலே கையை நீட்டாது. அது நெருப்பை வெறுக்கிறதால கிடையாது, ஒரு தடவை பட்ட வலி அதனால மறக்க முடியல. அதே மாதிரி இந்த காடு சொல்றது, நீங்க அன்பு வெறுக்கல, காயப்படுறதுக்கு தான் பயப்படுறீங்க. அந்த நபருக்கும் இதே மாதிரி ஒரு மனநிலைமை இருக்குங்க. வெளியில அவர் வாழ்க்கைய வழக்கம் போல நடத்திட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியாம போராடுறாரு. பேசணுமா, அமைதியா இருக்கணுமா, இல்ல திரும்பி போகணுமா, இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னாடி போகணுமா? இந்த போராட்டம் இன்னும் முடிஞ்சிருக்கவே இல்லை அந்த பர்சனுக்கு. ஆனா இந்த 9 of Wands ஒரு முக்கியமான மெசேஜ்னு சொல்லுதுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தைரியமா இருங்க. வாழ்க்கை உங்களை கைவிட போறது கிடையாது. மொத்த இந்த 7 கார்ட்ஸும் சேர்ந்து சொல்றது, இந்த முழு ஸ்ப்ரெட்டையும் பார்த்தா இது ஒரு காதல் கதையை மட்டும் சொல்லல, ஒரு நல்ல மனசோட பயணத்தையும் சொல்லுது. முதல்ல கஷ்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சது, அதுக்கப்புறம் அமைதியா எல்லாத்தையும் தாங்குனீங்க. யாரையும் சபிக்கல, யாரையும் கெடுக்க நினைக்கல. எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டீங்க. அதனாலதான் இந்த கார்ட்ஸ் உங்களை ஒரு தோல்வி அடைஞ்ச மனிதரா காட்டல, வாழ்க்கையால சோதிக்கப்பட்ட நல்ல மனசா காட்டுது. இந்த ரீடிங்கை பாக்குற நிறைய பேரு யாராவது சந்தோஷமா இருந்தா மனசார சந்தோஷப்படுறவங்க, யாராவது கஷ்டப்பட்டா உடனே போய் உதவி பண்ண நிக்கிறவங்க, உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு கூட கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் உங்க கண்ணீர் மதிப்புள்ள கண்ணீர்னு நான் சொல்றேன். இந்த ஸ்ப்ரெட் சொல்ற மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்க இழந்தது காதல் மட்டும் இல்ல, அந்த காதலோட சேர்ந்து இருந்த நிம்மதியும் சேர்ந்துதான். ஆனா திரும்ப வரப்போறது அந்த மனிதர் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட நிம்மதியும் தான் சேர்ந்து வரப்போகுது. இத மனசுல வைங்க. இந்த ரீடிங்கை பாக்குற உங்கள நிறைய பேரு மத்தவங்களுக்காக ஆறுதல் சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாம இருந்திருக்கும். எல்லாரோட பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா உங்க பிறந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்த்து வராம போயிருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டி இருப்பீங்க. ஆனா உங்களுக்காக மட்டும் யாராவது மனசார வேண்டி இருக்காங்களான்னு கூட தெரியாம இருந்திருக்கும். அதனால இந்த ரீடிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க கொஞ்சம் லேட்டா ஜெயிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில தோக்க மாட்டாங்க. நம்ம எப்பவும் போல ஒரு சின்ன கதை பார்த்துடலாம். ஒரு வயசான தாத்தா இருந்தாரு. தினமும் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிறிய மண் தொட்டியில ஒரு செடியை வளர்த்துட்டு இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரர் சிரிச்சுட்டு, தினமும் இது பார்த்தா ரொம்ப சின்ன செடியா இருக்கு, இது எப்ப மரமா ஆக போகுது, அதுக்கு போய் தினமும் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன்னு சிரிச்சாரு. அதுக்கு இந்த தாத்தா சொன்னாராம், நான் மரத்தை வளர்க்கல, நம்பிக்கையை தான் வளர்க்குறேன்னு சொன்னாரு. பல மாதங்கள் அந்த செடியில எந்த மாற்றமும் தெரியல. ஒரு நாள் மழை பெஞ்சுது. சில வாரங்கள்ல அந்த செடி வேகமா வளர ஆரம்பிச்சது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, இவ்வளவு நாளா வளரல, இப்ப மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டாராம். தாத்தா சிரிச்சிட்டு சொன்னாரு, மேல வளர்றதுக்கு முன்னாடி அது கீழே வேர் விட்டுட்டு இருந்திருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான், நமக்கு எதுவுமே நடக்கலன்னு தோணும் வெளியில பாக்குறதுக்கு. அந்த நேரத்துல கூட இறைவன் நம்மள உள்ளுக்குள்ள பலப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாரு. சரியான நேரம் வந்ததும் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கையே மலர ஆரம்பிக்கும். இந்த ரீடிங்ல ஒரு வரியாவது இது என்னோட வாழ்க்கையை பத்தி தான் பேசுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல நம்பிக்கைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்க ராசியையும் பிறந்த தேதியையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தினமும் மனசு தொடர ரீடிங்கை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ரீடிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க, உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. நல்ல மனசுக்கு நல்ல காலம் கண்டிப்பா வருங்க. நன்றி, வணக்கம். இது ஜெனரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க.